புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள பாவனார் நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டை என்ற வித்தியாசம் இல்லாமல் பொங்கல் பரிசாக தலா 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனன் நகர் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் புகுந்து இடங்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் நேரடியாக சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினர். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள பாவனார் நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் நேற்று இரவு முதல் தொடர் மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக நகரின் தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் பாவனார் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் முடங்கியுள்ளனர். இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பாவனார் நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மழைநீர் தேங்காமல் இருக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்த முதல்வர் ரங்கசாமி வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சரி செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அவர் இனி வரும் காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். இதேபோல் பாவனார் நகர் பகுதியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் மழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பால், பிரெட், பிஸ்கெட் ஆகியவற்றை வழங்கினர். புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்தது. நேற்று மாலை முதல் புதுச்சேரியில் விட்டு விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியின் நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, உப்பளம், சாரம், லாஸ்பேட்டை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளிலும் நேற்று இரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி உள்ளனர். மேலும் வாகனங்களில் செல்பவர்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடியே செல்கின்றனர். ஒரு சில நேரங்களில் கனமழை பெய்வதால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது. புதுச்சேரியில் தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று மட்டும் விடுமுறை அளித்து முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து புதுச்சேரியில் மிதமான மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டை என்ற வித்தியாசம் இல்லாமல் பொங்கல் பரிசாக தலா 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு அமைந்ததிலிருந்து பொது விநியோக திட்டம் முடக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து எந்த ஒரு பொருளையும் ரேஷன் கடை மூலம் வழங்கப்படுவதில்லை என்றார். புதுச்சேரியில் பொது விநியோக திட்டம் மற்றும் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமுல்படுத்தாத ஒரே மாநிலம் புதுச்சேரிதான் என்று குறிப்பிட்ட அன்பழகன், புதுச்சேரியில் விலை தாறுமாறாக உள்ளது. விலையை கட்டுப்படுத்த வேண்டிய அரசின் பொறுப்பு என்று குறிப்பிட்டார். புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ளிருக்கும் ரேஷன் கடை திறக்கவும், அத்தியாவசிய உணவுப் பொருட்களை குறைந்த விலையில் விநியோகம் செய்யவும், உணவு பாதுகாப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வலியுறுத்தி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாகவும் அன்பழகன் தெரிவித்தார். பொங்கலை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டை என்று வித்தியாசம் இல்லாமல் பொங்கல் பரிசாக குடும்ப அட்டைகளுக்கு தலா 1000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அன்பழகன் கோரிக்கை விடுத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனன் நகர் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் புகுந்து இடங்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் நேரடியாக சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினர். புதுச்சேரியில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு முதல் நகர மற்றும் கிராம பகுதியில் தொடர்ந்து மழை பெய்தது. இதையடுத்து உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவன நகர், ஜவஹர் நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி மக்கள் வசிக்கும் வீடுகள் மற்றும் சாலைகளில் தேங்கி நின்றது. இதையடுத்து தகவல் அறிந்ததும் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் அப்பகுதிக்கு சென்று பொதுமக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும்
பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அப்பகுதிக்கு வந்து பார்வையிட்டனர். மேலும் மக்களுக்கு ஆறுதலும் கூறினர். நேற்று இரவு முதல் திருபுவனை மதகடிப்பட்டு சுற்று வட்டார பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி விழுப்புரம் 4 வழி சாலையில் சாலை பகுதிகளில் சில இடங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் இன்று காலை புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் நோக்கி வந்த கார் திருபுவனை மேம்பாலத்தின் அருகிலேயே சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தலைக்குப்புற சாலையிலேயே கவிழ்ந்தது. இதில் தலையில் படுகாயமடைந்த ஓட்டுநரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மதகடிப்பட்டு உள்ள தனியார் மருத்துவமனை கல்லூரியில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சிறிது நேரம் விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமன் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்.எல்.ஏ. மலர்தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஆர்.வி. ஜானகிராமன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனை ஒட்டி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஆர்.வி. ஜானகிராமனின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் என்கிற சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்.எல்.ஏ. ஆர்.வி. ஜானகிராமன் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், அனிபால் கென்னடி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் திமுக பிரமுக சாந்தரேஸ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து லெனின் வீதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே.வி.எஸ். ஆறுமுகம் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ள பாவனர் நகர் பகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் மஞ்சள் மற்றும் சிவப்பு அட்டை என்ற வித்தியாசம் இல்லாமல் பொங்கல் பரிசாக தலா 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என அதிமுக கோரிக்கை விடுத்துள்ளது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பாவனன் நகர் பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் புகுந்து இடங்களை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் நேரடியாக சென்று பார்வையிட்டு பொதுமக்களுக்கு ஆறுதல் கூறினர்.